friends, welcome to our channel SSC with Kishore K. So என்னடா இது வீடியோஸ் எதுவும் வரலன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஒர்க் இருந்தது மக்களே, அதான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து நான் கிளாஸ் அதாவது போடுறேன், வீடியோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வக்காப்ஸ் பார்க்கலாம். வக்காப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து என்னென்னா பீனரின்றது வந்து என்னென்னா வந்து நவுனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நவுன்னா என்னது? பெயர்ச்சொல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா என்னது? ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப ஏழ்மையான இதில் இருக்கிறது தான் அது மீனிங். ஸோ சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிஷ்மெண்ட். ஸோ அதுக்கான ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? ஆப்வியஸ்லி என்னது? ரொம்ப வறுமையாக இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? ரொம்ப செல்வ பெருக்கோடு இருக்காங்கன்னா வெல்த். ஸோ அதுதான் வந்து ஆண்டனிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமே. He soon rose from penury to ease and married a painter's beautiful daughter. என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெயிண்டர்னுடைய பியூட்டிஃபுல் டாட்டர் வந்து மேரி பண்ணியிருக்காங்க. எந்த நிலைமையிலேருந்து? அவர் வந்து பாவர்ட்டியிலேருந்து பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து அவர் வந்து முன்னாடி ஏழ்மையான இதில் இருந்திருக்காரு. அந்த பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து ஒரு பெயிண்டரோட டாட்டரையே மேரி பண்ணுற அளவுக்கு அவருக்கு வெல்த் வந்திருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம பீனரின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரப்ட் வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்னா என்னது? ஆல்ரெடி இருக்கிற ஒரு நவுனை வந்து இன்னும் ஏற்றி சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஒரு வேர்பை ஏற்றி சொல்கிறது வந்து அட்வர்ப். ஒரு நவுனை வந்து அதிகமாக ஏற்றி பேசணும் அப்படின்னா வந்து அது அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். இதுக்கான சினோனிம்ஸ் என்னதுன்னா இமிடியேட்னா அடுத்த செகண்டே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறது வந்து அப்ரப்ட்னு சொல்லுவாங்க. ஆண்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பொறுமையாக நடக்குது. அதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து என்னென்னா ஆப்போசிட் வந்து கிராஜுவல். ஸோ அப்ரப்ட்டுக்கு வந்து கரெக்டான சினோனிம்ஸ் என்னென்னா இம்மீடியட்டாக வந்து நடக்குது அப்படின்னா வந்து அப்ரப்ட். இதுக்கு வர எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமே. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பை தி அப்ரப்ட் சேஞ்ச் ஆஃப் தி சப்ஜெக்ட். நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்னன்னா இம்மிடியேட்டாக ஒரு சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிறத பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்ரப்ட். என்னன்னா இப்போ சடனாக வந்து நான் வந்து ஒரு ரிசல்ட் வந்ததை பார்த்து நான் சடனாக வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. அந்த சடனுன்ற மீனிங் தான் வந்து அப்ரப்ட்னா சடன் ரைஸ் இல்லை சடனாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து I felt abrupt with my brother's behavior. அப்படின்னா என்னது? சடனாக என்னோட பிரதரோட பிஹேவியரில் இருக்கிற சேஞ்சை பார்த்து நான் சடனாக வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஐ ஃபெல்ட் சர்ப்ரைஸ்ட் பை தி அப்ரப்ட் சேஞ்ச் ஆஃப் மை பிரதர்ஸ் பிஹேவியர். அப்படின்னா என்னது? நான் பிரதர்ஸ்னுடைய பிஹேவியரை பார்த்து சடன் சேஞ்சை பார்த்து நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் இல்லை சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்றது அதுக்கு மீனிங். ஓகேங்களா? இப்போ தேர்ட் வேர்டு பாருங்களேன். சம்மன்னா என்னது? நம்ம யூஸ்வலாக இதை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். சம்மன் அமைச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு. சம்மன் வந்து என்னது? அது ஒரு வேர்ப். அது வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்டு. ஓகேங்களா? சினோனிம்ஸ் என்னது? கால் ஃபார் இல்லை ஆஸ்க் ஃபார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சம்மன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க. மெயினாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சம்மன் உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் அதுக்கு வந்து கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண அப்படின்னா உங்களை கோர்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை வந்து ஒரு கேஸுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களை வந்து கேஸுனுடைய ஹியரிங் போகுது, அதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஹியரிங்க்கு வந்து அப்பியர் ஆகணும். ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஹியரிங்னா வாய் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹியரிங். ஸோ நீங்கள் வந்து நிறைய பார்த்துக்கலாம், இந்த கோர்ட்டெலாம் வாய்தாவா தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு சம்மனும் அனுப்புகிறோம், ஒரு ஹியரிங்க்கும் போய்கிட்டே இருக்காங்க, ஒரு ஹியரிங்கும் தள்ளி போய்கிட்டே இருக்கு, ஒரு வாய்தாவா போயிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களை கூப்பிடுறாங்க. சம்மன்ன்றது சம்மன் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன் நோட்டீஸ்னா என்னது? உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு கோர்ட்டில் கூப்பிடுறதுக்காக உங்களுக்கு ஒரு சம்மன் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணவோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதாவது என்னது? ஒரு போஸ்ட்டில் ரிப்ளை பண்ணுறீங்களா இல்லை நேரடியாக போயிட்டு இன் பர்சனாக வந்து நீங்கள் அப்பியர் ஆகுறீங்களோ? ஸோ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணணும். இங்கே பாருங்களேன், எ வெயிட்டர் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. எ வெயிட்டர் வாஸ் இமிடியேட்லி சம்மன்ட். இமிடியேட்லி சம்மன் என்னது? வெயிட்டர் வந்து இமிடியேட்டாக கூப்பிட்டுருக்காங்க. யார் கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்காக எழுதியிருக்கேன். வெயிட்டர் வந்து இமிடியேட்டாக சம்மன். இதே பாருங்களேன், இதுக்கு ஆண்டனிம்ஸ் பாருங்க. டிஸ்சார்ஜ்னா என்னது? அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆண்டனிம்ஸாக யோசிச்சு பாருங்களேன். எ வெயிட்டர் வாஸ் இமிடியேட்லி சம்மன்னா என்ன அர்த்தம்? சம்மனுக்கான மீனிங் பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கான ஆண்டனிம்ஸ் என்னது?
immediately call for. ஸோ இப்போ வெயிட்டர் வந்து என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இமீடியட்டாக அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும், டிஸ்சார்ஜ். ஸோ இதுக்கு சினோனிம்ஸாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும், கால் ஃபார் இல்லைனா ஆஸ்க் ஃபார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம வொக்காப்ஸ் ஒரு 3 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ டென்சஸ் பார்ப்போமா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது நம்மளுக்கு பேசிக்காக என்னன்னு தெரியும். டென்சஸில் வந்து 3 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த 3ல் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறமா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த 4மே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அதே தான் பாஸ்ட் டென்ஸ்லையுமே. இதிலே வந்து சிம்பிள் பாஸ்ட், நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட், நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ டென்சஸில் இந்த 4 டைப் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் கூட. ஃப்யூச்சர்லேயும் சிம்பிள் ஃப்யூச்சர், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆனால் நம்ம டே டு டே லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்ற டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு டென்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு டென்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அது வந்து ப்ராக்டிக்கலில் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா ஒன்றுத்துக்குமே? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாக்கா உங்களுக்கு எந்தெந்த டென்சஸ் எந்தெந்த சென்டென்ஸில் எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்றதை உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ப்போமே. சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். அதில் எந்த வேர்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஐ ஈட், ஐ ட்ரிங்க், ஐ ஸ்விம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டூ வேர்போ இல்லை வந்து என்ன சொல்கிறது வேர்ப் இருக்கும், அது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது ப்ரெசண்ட்டாக வந்து இப்போ அது வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு வேர்ப். ஓகேங்களா? அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன இதுனா the action is simply mentioned and there is nothing being said about its completeness. ஓகேங்களா? இப்போது ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா